ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்? இன்டிஜிட்டல் யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளெக்ஸான ஒரு ஷேப்ஸ் எடுத்து கம்ப்ளெக்ஸான ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணி பிஎஸ்டி டெம்ப்ளேட் உண்டு, வெட்டிங் டெம்ப்ளேட் உண்டு, 12x36 சைஸில் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் பேசிக் ஷேப் ஒன்று எடுத்து பிஎஸ்டி டெம்ப்ளேட் உண்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் கம்ப்ளெக்ஸ். ஸோ நாங்கள் வீடியோவுக்கு போய்த்து பார்ப்போம் எப்படி பண்ண போகிறோம்னு. ஸோ ஃபைல் நியூ, uh, 12x36 200 RGB create. ஓகே, டன். பார்த்தீங்கன்னா வியூவில் நியூ கைட் லேஅவுட் நம்ம ஒட்டோவாக செட் பண்ணி ப்ரீசெட் வச்சுருக்கிறோம். இதெல்லாம் நம்ம 1-2 லெசன்ஸ்லாம் இருக்கும். இன்றைக்கி தான் பார்க்குறவங்க நம்ம பழைய லெசன்ஸ் பார்த்திங்கன்னா இதெல்லாம் கேட்ச் பண்ணிக்கொள்ள நம்ம கைட்லைன்ஸ் ஒட்டோவாக க்ரியேட் ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி ஒரு கம்ப்ளெக்ஸான ஒரு பிஎஸ்டி டெம்ப்ளேட். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பென் டூல். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா மூவ் டூல்லேருந்து எப்படி ஒரு பென் டூலுக்கு மாறுறது. நம்ம பென் டூலை செலக்ட் பண்ணி தான் இந்த கம்ப்ளெக்ஸான டிசைனை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கீபோர்டு பிஎன்எஸ் எடுத்திங்கன்னா ஒட்டோவாக பென் டூல் வந்துடும். அப்படி இல்லாட்டி நம்ம டூல் பாக்ஸில் போய்ட்டு பென் டூலை செலக்ட் பண்ணி பென் டூல் எடுத்துட்டோம். ஃபில் இருக்குது, லைட் ப்ளூ கலரில் நமக்கு ஸ்ட்ரோக் ஒரு 10 இருக்குது. இது ஷேப்ஸ்லையும் செய்யலாம், ஸோ பாத்லையும் செய்யலாம். நான் இன்றைக்கி பாத்தில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காட்டுறேன். ஸோ பாத் எடுத்துட்டோம். நம்ம ரைட், நமக்கு தேவையான மாதிரி ஒரு பென் டூல் இப்படி டிசைன் ஒன்று போட்டுக்கொள்வோம், ஒரு ஜிக்ஸாக். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை ட்ரா பண்ணுற நேரம் ஸோ இதை பார்த்து வரைகிற நேரம் நம்ம கண்ட்ரோலை கிளிக் பண்ணிட்டோம்னா இதை நாட் எங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஸோ இதை நாட்டை இப்படி தேவையான அளவுக்கு கர்வ் பண்ணிக்கொள்ளலாம். அப்படி ட்ராக் பண்ணி இப்படி இழுத்துக்கொள்ளலாம் ஸோ இந்த நாட்டை கண்ட்ரோல் நினச்சிக்கி உங்களுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ நான் இப்படி வச்சுட்டு இதை பார்த்து இப்படி கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்படி இதை கிளிக் பண்ணிவிட்டு மேக் செலெக்ஷன் ஒன்று கொடுத்து இதை 0 வச்சுட்டு ஓகே பண்ணிடுறேன். ஸோ பார்த்துட்டிங்கன்னா ரைட் கிளிக் பண்ணிவிடுங்க, பார்த்து க்ளோஸ் பண்ண போகிறோம். மேக் செலெக்ஷன் 0, ஓகே, ரைட். ஸோ உங்களுக்கு செலெக்ஷன் ஒன்று கிடச்சிட்டு இந்த பேக்ரவுண்ட் லேயரில் ஸோ இப்படியே வச்சுட்டு நான் இதை என்ன பண்ண போகிறோம்டா லெசோ டூல். நீங்கள் உங்களோட லெசோ டூல் எடுத்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். லெசோ டூல் எடுத்து ரைட் கிளிக் பண்ணி லேயர் காப்பி. இப்போ லேயர் காப்பி எடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும் அந்த போட்ட செலெக்ஷனில் ஒரு காப்பி கிடச்சிட்டு நமக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்ட செலெக்ஷனில் இங்கே ஒரு காப்பி கிடச்சிட்டு. ஸோ அந்த காப்பியை அப்படியே வச்சுட்டோம். காப்பியை அப்படியே வச்சுட்டு நான் அதில் இன்னொரு டூப்ளிகேட் எடுக்க போகிறேன். டூப்ளிகேட் எடுக்கிறது ஒன்று இப்படி எடுத்து நான் இந்த நியூ கிரியேட் நியூ லேயரில் ட்ராப் பண்ணிடலாம். அப்படி இல்லாட்டி கண்ட்ரோல் ஜே அடிச்சிட்டிங்கன்னா ஒரு நியூ லேயர் கிடைக்க போகுது. ஸோ நான் இந்த பேக்ரவுண்ட் லேயர் இப்படி ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நான் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு லேயர் இருக்குது இங்கே. 2 லேயரில் ஸோ நம்ம கீழே இருக்க லேயர் அப்படி இல்லாட்டி லாஸ்ட்டில் இந்த லேயர் நம்பர் 1 இருக்கிறதுல கண்ட்ரோல் டி அடித்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே லெஃப்ட்டுக்கு கொஞ்சம் ட்ராக் பண்ணி இழுத்துக்கொள்கிறேன். ரைட். ஸோ இதை திரும்ப டபுள் கிளிக் பண்ணி லேயர் ஸ்டைல் போய்த்து கலர் ஓவலே திரும்ப ஒரு கிரே கலருக்கு ரைட் கொடுத்துட்றேன். பார்த்துட்டிங்களா, உங்களுக்கு சின்ன ஒரு ஷேப் ஒன்று கிடச்சிட்டு இதில் ஒரு படம் போட்டுக்கொள்ளலாம் நமக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம இன்னொன்று செஞ்சு பார்ப்போம். ரைட், இந்த பக்கம் திரும்ப பென் டூல் கீபோர்டில் நெசிக்கிடுங்க. நெசிக்கிட்டு ஸோ பேக்ரவுண்ட் லேயர் போயிட்டு ஸோ நம்ம கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைட். ஸோ
இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். மேக் செலெக்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பாத் ஆட்டோ க்ளோஸ் ஆகிடும். திரும்ப பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது கட்டாயம் இதை செக் பண்ணிக்கோங்க. இந்த பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணிட்டு திரும்ப லெசோ டூலுக்கு வந்து ஷார்ட்கட் வந்து எல்லை கிளிக் பண்ணிங்கன்னா கீபோர்டில் லெசோ டூல் ஆட்டோ வந்துடும். திரும்ப ரைட் கிளிக் பண்ணி லேவியா காப்பி. ஸோ நமக்கு இன்னொரு டிசைன் வந்துட்டு. ஸோ நான் அதுலேயும் ஒரு காப்பி எடுத்துக்கொள்கிறேன். காப்பி எடுத்து அதில் கீழே காப்பியை வந்து திரும்ப கொஞ்சம் லேஸாக ட்ராக் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட்டுக்கு இருந்தது கொஞ்சம் ட்ராக் பண்ணிட்டேன். ஸோ இதில் கலரை மாற்றி கொடுறேன். லேயரில் வந்து டபுள் கிளிக் பண்ண உங்களுக்கு லேயர் ஸ்டைல் கிடச்சிடும். திரும்ப ஓப்பன் பண்ணிட்டேன். நமக்கு கிரே கலர் அதை அப்படியே வச்சுட்டு நான் இங்கே ஓகே பண்ணுறேன். ஸோ நமக்கு ரெண்டு டிசைன் நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நான் இன்னொரு சின்ன க்ரியேஷன் ஒன்று பண்ணிக்கொள்கிறேன். அப்படி நான் வந்து இந்த பேட்டர்ன் ஒன்று எடுக்கிறேன். இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் போனால் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். பிஎன்ஜி பேட்டர்ன்ஸ் அப்படி வெக்டர்ஸ் எனக்கு ஒன்று டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எடுக்கலாம் வந்து. ஸோ நான் இதே மாதிரி ஒன்று ட்ராக் பண்ணி இப்படி போட்டுட்டு இதில் இன்னொரு காப்பி எடுக்கிறது Ctrl+J. இப்போ எல்லாருக்குமே தெரியும் Ctrl+J அடித்தா காப்பி வந்துடும். ஸோ இந்த காப்பியை வந்து நான் இப்படி எங்களை கொஞ்சம் லைட்டாக எடுத்துட்டு எடிட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃப்ளிப் ஹாரிசான்டல் கொடுத்து இது ரெண்டு இப்படியே சேர்த்துடுறேன் வந்து. ரைட், இது ரெண்டையும் சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சின்னதாக்கி இதில் வச்சுட்டு இப்போ இந்த இந்த பேட்டர்னில் இருக்க ரெண்டு லேயரையும் வந்து கடைசிக்கு கொண்டு போய்ட்டு அப்படியே ட்ராப் பண்ணிடுறேன். அது நம்ம க்ரியேட் பண்ண டிசைன் லேயர்ஸ் இல்லாமல் அதில் கடைசிக்கு வர மாதிரி ட்ராப் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து ரைட் கிளிக் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கொள்கிறேன். மர்ஜ் லேயர்ஸ். அப்போ மர்ஜ் லேயர் கொடுத்தா ரெண்டுமே ஒரு லேயரில் வந்துடும். ஓகே, அப்போ திரும்ப இதில் இன்னொரு காப்பி Ctrl+J அப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இங்கே கிரியேட் நியூ லேயரில் இன்னொரு காப்பி கிடச்சிடும். ஸோ நான் அதையும் இப்படி இங்கே எடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு பேட்டர்ன், நம்ம ஒரு நீட்டமான பேட்டர்ன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். நான் கண்ட்ரோலோட ஹெச் நினச்சிக்கினா நம்ம லேயர் கைட்லைன்ஸ், நம்ம கைட் லேஅவுட்ஸ் அது டிசேபிள் ஆகிடும். ஸோ நான் இதை சரி அப்படி வச்சுட்டு திரும்ப Ctrl+H போட்டுட்டோன்னா வந்து கைட்லைன்ஸ் கிடச்சிடும். ஸோ நம்ம இப்போ திரும்ப இன்னும் ரெண்டு லேயர் இருக்குது பேட்டர்னில். ஸோ நான் அதை ரெண்டு செலக்ட் பண்ணி திரும்ப மர்ஜ் பண்ணி விட்டுறேன். ரைட், திரும்ப மர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இதை வந்து நம்ம 18 தான் சென்டர், நாங்கள் இங்கே சென்டருக்கு இப்படி எடுக்கிறோம் வந்து. ஸோ உங்களுக்கு தேவையான இப்படி கைட்லைன் ஒன்று வச்சு பார்த்துட்டு இதை சென்டர் பண்ணிக்கொள்ளலாம் வந்து. ரைட், ஸோ நான் இதிலே இன்னொரு காப்பி, இப்போ இதில் இன்னொரு காப்பி நமக்கு Ctrl+Jல ஒரு காப்பி எடுக்கலாம். இல்லாட்டி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி கிரியேட் நியூ லேயரில் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு வந்து கண்ட்ரோல் ஆல்ட்டர் நெசுக்கிட்டிங்கன்னா இப்படியே மவுஸில் இப்படியே கீழே இழுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காப்பி கிடைக்கும். அந்த காப்பியை வந்து எங்களை போகாமல் சும்மா நேராக அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே கீழே எடுக்கிறதுக்கு ஷிஃப்ட்டை நெசுக்கிட்டிங்கன்னா அது ஒட்டுவா கீழேக்கு அப்படியே வந்துடும். அப்படியே நேராக வந்துடும். ஸோ ஷிஃப்ட்டை நெசுக்குவேன், அதை அப்படியே இங்கே எடுத்துக்கொள்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இன்னொரு ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸுக்கு வந்து நான் திரும்ப இன்னொரு காப்பி, ஸோ இன்னொரு காப்பி Ctrl+Shift+J
ஆல்ட் நெசிக்கிட்ட அப்படி ஒரு காப்பி. ரைட், காப்பி ஒன்று போட்டுட்டேன். அது ஓகே, டன். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்களா பேட்டர்னில் வந்து 3 லேயர்ஸ் இருக்குது. நம்ம இந்த பேட்டர்ன் உங்களுக்கு இங்கே இந்த லேயர்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குன்னா வந்து இந்த லேயர் பேட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு விலங்குகளில் உங்களுக்கு கண்டுபிடிச்சி கொள்ள இல்லாமல் இருக்குன்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கோடுமா இருக்குது, ஒரு 3-4 கோடுமா லைன்ஸ்மா இருக்கும். இந்த பட்டனை பற்றி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து பேனல் ஆப்ஷன்ஸ் காட்டும். இந்த பேனல் ஆப்ஷன்ஸில் வந்து இந்த பேனல் லேயர் சைஸ் வந்து 3 இருக்குது. ஸோ இதில் நீங்கள் கடைசியை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வந்து இங்கே உங்களுக்கு இந்த லேயர் பேனல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக பார்த்துக்கொள்ளலாம் வந்து. ஸோ நான் இப்போ இந்த 3 பேட்டர்ன் லேயர்ஸையும் வந்து செலக்ட் பண்ணி மர்ஜ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, ரைட், மர்ஜ் பண்ணிட்டேன். ஸோ நமக்கு ஒரு சாதாரணமான அளவில் படம் போடக்கூடிய அளவில் ஒரு நான் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம ஸோ இதில் நம்ம 3 படம் போட்டு பார்ப்போம் வந்து நம்ம லாஸ்ட்டு எடுத்த படம். ஸோ நான் இதெல்லாம் செலக்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், ஓகே, கண்ட்ரோலே கடைசியாக லெசன் 3rd லெசன் பார்த்தவங்களுக்கு இந்த சிஸ்டம் தெரியும் வந்து எப்படி நாங்கள் படம் ஒன்று இப்போ அந்த செலெக்ஷன் லேயர் உள்ளுக்கு போடுறதுன்னு. செலெக்ஷன் லேயர் உள்ளுக்கு நான் வந்து நாம் பண்ணின டிசைன் உள்ளுக்கு நம்ம க்ரியேட் பண்ண டிசைன் உள்ளுக்கு படத்தை எப்படி இன்சர்ட் பண்ணுறது லாஸ்ட்டு செஞ்ச லெசன் நம்பர் 3 வீடியோவில் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி நான் திரும்ப சொல்கிறேன் வந்து கண்ட்ரோலே அடிச்சிட்டிங்கன்னா வந்து எல்லாமே செலக்ட் ஆகிடும், செலக்ட் ஆல். அப்புறம் Ctrl+C காப்பி, இதை வந்து ஃபுல் ஏரியாவை காப்பி பண்ணிக்கொள்ளும். இந்த இருக்கிற செலெக்ஷன் ஏரியா ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கொள்ளும் வந்து. அப்புறம் நம்ம போயிட்டு இப்போ நாங்கள் போட போகிறோம் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கிற லேயரில், இந்த லேயரில் தான் போட போகிறோம். ஸோ இந்த லேயரை வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் சொல்லி தரோம் வந்து கண்ட்ரோல் அனுசிக்கோங்க. ஓகே, கண்ட்ரோல் அனுசிக்கொண்டு இந்த லேயர் பார்த்தீங்கன்னா இந்த லேயர் கிட்ட போனஸ் இருக்குது. கண்ட்ரோல் அனுசிக்க பாருங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கைமா கொண்டு வந்து ஸ்கொயர் செலெக்ஷன் ஒன்று காட்டுது. ஒரு விரல நெட்டு ஸ்கொயர் செலெக்ஷனோட ஒரு கைமா காட்டுது. ஸோ நீங்கள் இந்த நேரம் வந்து இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒட்டோவாக அது செலக்ட் ஆகிடும். அந்த நாங்கள் பண்ண வந்து லேயரில் என்ன இருக்கோ வந்து அந்த பார்ட் வந்து ஒட்டோவாக செலக்ட் ஆகிடும். அந்த நேரம் வந்து paste into edit paste special paste into நாம் இப்போ கொடுத்துட்டோம். அப்படி திரும்ப பார்ப்போம் வந்து edit paste special paste into shift control alt V. இது நான் வந்து நான் கஸ்டமாக செஞ்சுருக்கிற வந்து கஸ்டமாக கீபோர்டில் வந்து நான் ஷார்ட்கட்டை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறேன். ஸோ ஷிஃப்ட் கண்ட்ரோல் V கொடுத்துட்டு நான் வந்து எனக்கு ஒட்டோவாக வந்துடும். ஸோ உங்களுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் கீ வராது. ஸோ அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது வந்து எடிட்டில் கீபோர்ட் ஷார்ட்கட்டில் போனால் அதை மாற்றிக்கொள்ளலாம். வந்து எடிட்டில் கீபோர்ட் ஷார்ட்கட்டில் போய்த்து இங்கெல்லாம் உங்களுக்கு தேவையான மாதிரி கீபோர்டை மாற்றிக்கொள்ளலாம். ரைட், ஓகே. இப்போ நான் பார்த்துக்கிட்டே வந்து பேஸ்ட் இன்ட்டு கொடுத்துட்டேன். படம் அப்படியே ஒட்டோவாக போயிட்டு. ஸோ இந்த படத்தை Ctrl+T அடித்து இப்படி வச்சிடுறேன். அடுத்தது வந்து அடுத்த படத்துக்கு போவோம். ரைட், இதை எடுக்கிறேன். Ctrl+C படத்தை க்ளோஸ் பண்ணிடலாம். திரும்ப எடுத்துட்டேன். ரைட், உங்களுக்கு தெரியும் லேயர் எடுத்துட்டேன்.
கண்ட்ரோலோட அதை கிளிக் பண்ணிட்டோம்னா இது ஆட்டோ செலக்ட் ஆகிடும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் வி அப்படிலாட்டி எடிட்டில் பேஸ்ட் ஸ்பெஷல் போய்த்து பேஸ்ட்டுன்ட்டு கொடுத்துடுங்க. ஸோ நான் இது இப்படியே வச்சு என்லார்ஜ்மெண்ட் பண்ணிக்கொள்கிறேன். ரைட், இன்னொரு படம் வேணும். கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி க்ளோஸ் பண்ணிட்டேன். ரைட், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 பக்கம் நாங்கள் போட்டோம், 2 டிசைனும் ஃபில் பண்ணிட்டோம் வந்து. ஸோ கடைசி பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு கண்ட்ரோல் வியை பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்னொரு லேயர் கீழே போகணும், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதை அப்படியே என்லார்ஜ் பண்ணி கொண்டுட்டீங்கடா. ஓகே, ஸோ இந்த பார்த்துட்டிங்கன்னா வந்து இப்போ நமக்கு இப்படி இந்த படத்தை வச்சுட்டோம்னா வந்து பெரிய எஃபெக்ட் ஒன்றும் இல்லை, நடுவில் மறைஞ்சாலும் மிக ஃபேஸ் மடிய போகிறது இல்லை. ஸோ எங்களுக்கு இந்த படத்தை இப்படி வைக்கலாம். நான் இதை இப்படி வச்சுட்டு நான் இந்த அளவில் வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன்னா வந்து இந்த ஏரியாவை வந்து ஃபில் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் சொல்கிறேன் வந்து, இதிலேயே வந்து ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஸோ இதே படத்தில் ஒரு காப்பி எடுத்துகிட்டு அந்த பின்னால் உள்ள படத்தை வந்து கொஞ்சம் லைட்டாக இங்கே லெஃப்ட்டுக்கு நீங்கள் கொண்டாந்துடுங்க. பார்த்துட்டிங்க வந்து உங்களுக்கு சாலிட் சேம் பேக்ரவுண்ட் கிடச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் மேட்ச் ஆகுது இல்லை, இந்த மவுண்டன் பின்னுக்கு பேக்ரவுண்ட் மவுண்டன் வந்து இது ஒரு செட் ஆகுது இல்லை. ஸோ கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. ரைட், இதில் வந்துட்டு வந்த பிறகும் இந்த மேலுள்ள பேக்ரவுண்டில் இந்த எட்ஜை இரேசர் டூல் எடுத்துட்டிங்க. இரேசர் டூலில் போயிட்டு இரேசர் சைஸை கொஞ்சம் அப்படியே கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத் இரேசர் ஒன்று எடுத்தேன். ஹார்ட்னஸ் இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது. இங்கே ஹார்டுக்கு போகவே இல்லை, ஸ்மூத்தில் இருக்குது. ரைட், அப்படியே வச்சுட்டு இந்த லேஸை அப்படியே அழிக்கிறேன். ரைட், இப்போ லேஸாக அழிக்கிற நேரம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரூம் அப்படியே திரும்ப பின்னால் அதுக்கு எப்பியர் ஆகுறாரு. ஸோ நான் இது திரும்ப கொஞ்சம் அப்படியே உள்ளால் தள்ளிக்கொண்டு மேலே இமேஜஸ் ரைட் மேலே. ஓகே, ஸோ இப்போ நம்ம வேலை முடிஞ்சிட்டு ஸோ இப்படியே வச்சு இது நம்மகிட்ட ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் லேயர்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா வந்து ரெண்டும் ஒன்று சேர்ந்துடும். ஸோ நமக்கு இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் உண்டு. இந்த கப்பல்ட சூட் கலருக்கு போகிற மாதிரி லேயர் ஸ்டைல் ஒன்று கொடுக்கலாம். வந்து கிரானைட்டில் போயிட்டேன். ஸோ நான் கிரேடியன்ட் எடுத்து ஸோ லெஃப்ட் ரைட் இருக்குது, லெஃப்ட் ரைட்டில் இந்த கடைசி கலர் பேலட்டை செலக்ட் பண்ணி ஸோ க்ரூம்ட கலர் பர்பிள் அது ஒரு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு வெப் கலர்ஸ் ஆஃப் பண்ணிடுறேன். வெப் கலர்ஸ் ஆஃப் பண்ணி திரும்ப கலர்ஸ் எடுத்துட்டேன். ஸோ திரும்ப இந்த ரைட் கலர் பேலட் கிளிக் பண்ணிட்டேன். இந்த கலர்ஸில் கிளிக் பண்ணிவிட்டு ஐ ட்ராப்பரை கொண்டு போய்த்து பிரைட்டை ட்ரெஸ்ஸில் வச்சுட்டேன். ஸோ அவங்களுக்கு அந்த கலரும் கிடச்சிட்டு ஓகே பண்ணிட்டேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா வந்து மேலேயும் கீழே வந்து 2 கலர்ஸும் வருது. ஸோ நான் இதை கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். ஆங்கிளை வந்து 0க்கு போட்டுட்டு 0க்கு ஆங்கிளை மாற்றிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து பர்பிள்லேருந்து ப்ளூக்கு ஷேட் ஆகிக்கொண்டு போகுது. இந்த ஷேடிங்கை கொஞ்சம் ப்ளூ பக்கம் இப்படி கூட்டுட்டேன். ப்ளூ பக்கம் இப்படி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்கிறோம். வந்து ப்ளூ பக்கம் இப்படி கூட்டிட்டு ஓகே பண்ணிடுறேன். ஓகே பண்ணிவிட்டு நான் இதில் இன்னொரு காப்பி எடுக்கிறேன். இதெல்லாம் சும்மா டீட்டெயிலிங் தான், நம்ம பேசிக் வேலை இங்கே முடிஞ்சிட்டு நான் இன்னொரு சின்ன டீட்டெயிலிங். ஸோ இதில் இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு திரும்ப லேயர் ஸ்டைல் போகிறேன். லேயர் ஸ்டைல் கலர் ஓலேவில் வந்து கலர் ஓலே ஒயிட்
எல்லாத்தையும் கொஞ்சம் ஒயிட்டுக்கு நான் ஒயிட்டை செலக்ட் பண்ணி எடுத்துட்டேன். ஒயிட்டை எடுத்துட்டு ஸோ உங்களுக்கு இது பேசிக்காக நான் ரொம்ப ஈஸியான மெத்தடில் சொல்லித்தரேன். இரேசர் டூல் எடுங்க. இரேசர் டூல் எடுத்து இரேசர் நல்லா பெருசாக்கிட்டு இப்போ இந்த நான் கலர் சேஞ்ச் பண்ணது சரி மேலே உள்ள இந்த ஒயிட் லேயரை வந்து கொஞ்சம் லேசாக மெதுவாக கொஞ்சம் லேசாக அப்படி அழிச்சிட்டிங்கடா நமக்கு ஒரு இந்த லைட் ஃபொக்கோண்டோட இந்த டிசைன் கம்ப்ளீட் ஆகிடும். அந்த நேரம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம போட்ட இந்த பேட்டர்னும் நமக்கு ரொம்ப என்ன பண்ணுறது செப்பரேட்டாக காட்டும் வந்து. ஸோ நான் அதை இப்படியே வச்சுட்டு இந்த பேட்டர்னில் வந்து ஒப்பாசிட்டியை கொஞ்சம் குறைச்சிக்கொள்றேன். இது கொஞ்சம் ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. நான் இந்த ஒப்பாசிட்டியை கொஞ்சம் பேட்டர்னில் குறைச்சிக்கொள்றேன். ரைட், ஓகே, இந்த அளவில் வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு தேவையான வந்து இப்போ இந்த நான் பண்ணின டிசைனில் வந்து கீழே உள்ள லேயர் கிரே கலருக்கு தான் வச்சுருந்தேன் வந்து. ஸோ இதே நமக்கு திரும்ப நம்மள வந்து கலர்ஸ் சேஞ்ச் பண்ணிக்கொள்ளலாம் வந்து. ரைட், க்ரூம்டு அப்படி இல்லை க்ரூம்டு ஓ பிரைட் கலர்ஸுக்கு போகிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இதே எங்களை சேஞ்ச் பண்ணிக்கொள்கிறேன். கிளிக் பண்ணி ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லான நமக்கு ஒரு பேசிக் ஷேப் இல்லாமல் ஸோ கம்ப்ளெக்ஸ் டிசைன் உண்டு நம்ம இப்போ க்ரியேட் பண்ணிட்டோம். ரைட், ஓகே கைஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் கீழே வந்து ஒரு லிங்க் கொண்டு போடுறேன் வந்து. அந்த லிங்க்கில் வந்து உங்களுக்கு டிசைன் டெம்ப்ளேட்ஸ் பிஎஸ்டி இல்லை உங்களுக்கு ஜேபிஜி டிசைன் டெம்ப்ளேட்ஸ் வந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் ஒன்று போடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு க்ரியேட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அது டவுன்லோட் பண்ணிட்டு நான் வந்து ஒட்டோ படமெல்லாம் போட்டு போகலாம் வந்து பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் பாய். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து நல்லா இருந்தால் வந்து கட்டாயம் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எக்ஸெப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு அப்படியே நான் வந்து எல்லா வீடியோஸும் அப்லோட் ஆகி கொண்டு இருக்கும். அப்லோடுனா நோட்டிஃபிகேஷன் கிடச்சிட்டு இருக்கும். ஸோ பெல் ஐக்கனை கட்டாயம் கிளிக் பண்ணிவிடுங்க. திரும்ப ஒரு சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கன் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். கட்டாயம் கீழே உள்ள லிங்கை கிளிக் பண்ணி வெட்டிங் டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். Bye guys.